ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு சூறாக்களில் சூரா யாசீன் நாம் எல்லாம் அறிந்த, நன்கு தெரிந்து வைத்திருக்கிற, அடிக்கடி ஓதுகிற ஒரு சூறா. யாசீனுக்கு கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய ஹார்ட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. திருக்குர்ஆனுடைய இதயம் சூரா யாசீன். சூரா யாசீனுடைய துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் துன்யா சொல்லப்பட்டிருக்கிறது, மன்னரை சொல்லப்பட்டிருக்கிறது, மறுமையினுடைய முழு டைம் டேபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே சூரா யாசீனுக்குள்ளே பொருந்தி இருக்கிற காரணத்தால் ஒரு வசனம் மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். وَمَنْ نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ. இந்த வசனம் யதார்த்தத்தை பேசுகிற வசனம். நாம் யாருக்கு வயசு கொடுக்கிறோமோ, வயசு கூட 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 நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்கி, உடல் அமைப்புல தலைகீழாக அப்படியே மாத்திருவோங்கிறான். குழந்தையிலிருந்து நேரா போய் கிழவர் ஆகும்போது மீண்டும் குழந்தை ஆயிடுறாங்க. அதைத்தான் சொல்றான். யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க், உடல் அமைப்புல அப்படியே தலைகீழ மாறுறதுன்னு பேர். கிழவன் குழந்தையாகி விடுவான். மராஹில், நம்முடைய ஸ்டேஜ், நிறைய ஸ்டேஜ். நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேரு நாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். அப்படிதான் எழுதுறாங்க கிதாப்ல. லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, கூறப்படுகிற, சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு பொருளாக நாம் இல்லை என்பது முதல் பருவம். ரெண்டாவது பருவம் மண்ணுல இருந்தா எல்லாம் வந்ததுனால. மூணாவது பருவம் இந்திரியம், ஒவ்வொரு ஸ்டேஜ் அது இந்திரியம். நாலாவது வயிற்றுக்குள்ளே அலகா, இரத்த கட்டி. அஞ்சாவது மூதுகா, சதை பிண்டம். இந்த சதை பிண்டம் கொஞ்ச நாள் தங்கும். அதுக்கப்புறம் ஆறாவது வெளியே வருகிற குழந்தை. ஏழாவது வாலிபம். எட்டாவது முதுமை. ஒன்பதாவது அந்த முதுமையிலையும் ரொம்ப முத்தறது, அறுதலுல் உமர், அதாவது குடுகுடு கிழவன் அப்படின்னு சொல்றவல்ல, அது ஒன்பதாவது. தன் தேவையை தான் செய்ய முடியாத பருவம். பத்தாவது மரணம். இப்படி துவக்கத்தில் இருந்து கடைசி வரை மனிதனுடைய இந்த பருவங்களை, இந்த ஸ்டேஜுகளை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். யாருக்கெல்லாம் வயசு கூடிட்டே போகுதோ தலைகீழ் மாற்றம் கடைசியில உண்டாகும். ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். அதனாலதான் ரொம்ப வயசானவங்க அது செகண்ட் சைல்ட்ஹுட்னு பேர், இரண்டாவது குழந்தை பருவம். மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறது எப்படின்னா, இந்த மலை ஏறுற மாதிரி. நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க்ங்கிற வார்த்தையினுடைய தஃப்சீர்ல அதை எழுதுறாங்க. மலை ஏறுற மாதிரி. மலைக்கு கீழே நிற்கும் போது நாம குழந்தை, அப்படியே குழந்தை ஏறுது, ஏறி 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 மேலே 33வது வயசுல அங்கே ஸ்டாப் ஆகும். 33வது வயசு இந்த ஏறுறது நிற்கிற இடம். அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம், 33 to 7, 40 வயசுன்னு வைங்க. அது வரைக்கும் உள்ள பருவம் தங்குற பருவம். 40 ஆயிடுச்சு, அதுக்கு மேலே இல்லை, சிகரத்துக்கு போயாச்சு. இப்ப 40ல இருந்து திரும்ப இறங்கி வருவான் மனிதன். இறங்கி 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 மலை அடிவாரத்துக்கு அவன் வந்துடுவான். அவன் வரும்போது எகைன் குழந்தையா மாறிடுவான். மலை ஏறி இறங்குவதை போன்று மனிதனுடைய ஆயுள். இவன் குழந்தையாக இருக்கிற போது சிகரம் ஏற வேண்டும் என்று ஏறுகிறான்.
ஏறி 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 போய் அதனுடைய உச்சி எங்க நிக்குதுன்னா 40. நல்லா தெரிஞ்சுக்கணும், 40க்கு மேல வளர்ச்சிகள் கிடையாது. 40க்கு மேல் உடல் சார்ந்து இறைவன் வைத்திருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதற்கு பிறகு அவரவர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது இதாக ஆரம்பிக்கும், எக்ஸ்பரியை நோக்கி அது நகரும். 40க்கு அப்புறம் வளர்ச்சி கிடையாது. 40 என்பதுதான் வளரும் பருவத்தின் உச்சம். அதனாலே தான் நபி பட்டம் எல்லாம் 40 வயதிலே கொடுக்கப்பட்டது. குரான்ல அந்த பருவத்துக்கு அஷுத்துன்னு அல்லாஹ் சொல்றான், சரியான பருவம், மிக நடுத்தரமான பருவம், எதையும் சிந்திக்கிற தெளிவு இருக்கக்கூடிய பருவம். முன்னாடியும் விளையாட்டு இருக்கும், பின்னாடி ரொம்ப பலவீனம் இருக்கும். 40 நிறைய நபிமார்களுக்கு வயது 40. இப்ப மலை ஏறுவதை போல ஏறி ஏறி போனா 40ங்கிறது சிகரம். அதுக்கப்புறம் வளர வாய்ப்பில்லை. எனவே இறங்கி வர வேண்டும். இறங்க 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 கீழே விழுகும்போது குழந்தை அளவுக்கு மாறிவிடுவான். முத்தி போன வயது என்பது 2ஆம் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றோம். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 60 தாண்டி ரொம்ப முத்தி போற வயசு இருக்குல்ல, குடுகுடு கிழவன் குடுகுடு கிழவின்னு சொல்றோம்ல, தன் வேலையை தான் செய்ய முடியாத பருவம், அதுக்கு பேர் அறுதலுல் உமுர் அப்படின்னு. குரான்ல 2 இடத்துல இந்த வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இழிவான வயசு அப்படின்னு அர்த்தமா. அது என்ன, வயசுல இழிவான வயசு இருக்கா? ஆமா, ரொம்ப தன்னால் எதுவுமே முடியாது, அடுத்தவங்களை சார்ந்துதான் வாழ்க்கை. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் யாராவது தாங்கணும், அவர் டிபெண்டட் ஆயிடுவார், அவர் சார்ந்துதான் இருப்பார். அவர்னால பேலன்ஸா தனியாவெல்லாம் அவர்னால இருக்க முடியாது. அந்த வயசு வருவதை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு துவா செஞ்சிட்டாங்க. நாம தான் 100 ஆயுசுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படியே பழக்கமாயிருச்சு, எதிரில் வந்த உடனே உனக்கு 100 ஆயுசு அப்படியே சொல்லியே பழகிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 100 200 150ன்னு ஃபிக்ஸிங் எல்லாம் இல்லை. எந்த இடத்துல ஆயுள் இழிவாகுமோ, எந்த இடத்துல ஆயுள் மோசமாகுமோ அந்த வரைக்கும் என்னை வைக்காத. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உமுர். அர்தலுல் உமுர்னு கேவல வயசை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுறேன். 60க்கு மேல என்ன ஆகும்னா தாண்ட 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 நாம பலவீனத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம், பலவீனத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போவோம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 அல்லாஹ் அழைத்து கொள்ளுகிறார். 63 தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறரை சார்ந்திருக்கிற வயசு வரையும் ரசூல் இல்லை. ஆச்சரியம் என்னன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 63, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63, 3 பேரும் 63, 3 பேரும் ஒன்னா அடங்கியிருக்காங்க ஒரு அறைக்குள்ள. அல்லாஹ் அவர்களை எல்லாருமே 63ல அவர்களை அழைத்து கொள்வதை பார்க்கிறோம். இப்போ என்னன்னா அர்தலுல் உமுர், நம்ம சாதா இதுல சொன்னா தள்ளாடும் பருவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், நம்மளால முடியலை அப்படிங்கிற மாதிரி. அந்த பருவத்தை விட்டும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அந்த பருவத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாயிருது, குழந்தை மாதிரி ஆயிரும். நுணக்கிசுகுனா தலைகீழ மாறுறது, குழந்தையா மாறிடுவோம். ரொம்ப வயசான பெட் ரிட்டன் ஆகிட்ட நம்ம வயசானவங்களையும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் முளைக்கவே இல்லை, எனவே குழந்தைக்கு பல்லு வரல. இவருக்கு எல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் பல்லு இல்லை, ரெண்டுமே பொக்கவாய் தான். ஆனால் ரெண்டுக்கு இடைசம் உண்டு. பெருமைகள் பார்க்குறான். குழந்தை பேச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அது ஏதாவது தட்டு தடுமாறி தான் பேசும். பெரியவங்க பேச்சும் தட்டு தடுமாறி பேசுகிற சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால தான் அது செகண்ட் சைல்டுஹுட்டுங்கிறோம். நிறைய ஒற்றுமைகளை சொல்லிட்டே போகலாம். பெரியவங்க குழந்தைய பொறுத்தவரையும் எப்பவுமே குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும், கூட்டணும், கழுவணும், துடைக்கணும், துணிமாற்றணும். இதெல்லாம் ஒரு குழந்தைக்கானது. பெரியவங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இதையெல்லாம் செய்யணும். குழந்தை காரணம் இல்லாமல் எதையாவது செய்யும், அதுக்கு வேணும்னா நாம குறும்புன்னு பேர் சொல்லலாம், நல்ல சேட்டை செய்யறான் அப்படின்னு நம்ம பேர் சொல்லுவோம். ஆனால் பெரியவங்களும் காரணம் இல்லாமல் எதையாவது செய்வாங்க. அதை சகிச்சுக்கிற மனோபாவம் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேணும்.
அதுக்கு பேர் குறும்பு கிடையாது. குழந்தை செய்யும் போது தான் அதுக்கு பேர் குறும்பு, சேட்டை. அந்த வயசானவங்க செய்கிற போது அந்த வயசினுடைய தன்மையான 2 பேர்த்திட்டையுமே இந்த தன்மை இருக்கும். குழந்தைக்கு எப்பவுமே ஆடை அரைகுறையாக இருப்பது குறையல்ல. ஒரு குழந்தைக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டிருக்காது. அந்த மாதிரி போட்டிருந்து சொல்ல போனா குழந்தைக்கு அது கூட ஒரு அழகு தான். ஒரு குழந்தையை ட்ரெஸ்ஸை கம்மியா இருக்குதுங்கிறதுனால குழந்தையை யாரும் குறைபட்டுக்க மாட்டாங்க. பெரியவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் படுக்கையில வீழ்கிற போது அவர்களின் ஆடைகளும் அலங்கோலமாகலாம். ஒரு குழந்தையை சகிப்பது போன்று இவர்களையும் சகித்தாக வேண்டும். ஒரு குழந்தை எழுந்து நடக்க துவங்குகிற போது ஸ்ட்ரைட்டா நடக்க முடியாது, விழுந்து விழுந்து எழும். ஒரு கட்டத்தில் வயதானவர்கள் தானாக ஆங்காங்கே விழுந்து விழுந்து அவர்களும் தடிக்கு விழுந்து எழும் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும். இது எல்லாமே ஒரு 2வது குழந்தை பருவம். ஒரு 2வது குழந்தை பருவத்தை தான் அல்லாஹ் வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்கி அஃபலா யஅகிலூன், யாருக்கு ஆயுள் கொடுக்குறோமோ தலைகீழ மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த 2ஆம் குழந்தை பருவங்கிற அளவுக்கு 60 தாண்டினவங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த வீடு அவர்களை நல்லா பராமரிக்கணும். இல்லைன்னா பராமரிக்காதவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்காது. மிரட்டலுக்காக சொல்லல, இது ஷரியத்தினுடைய யதார்த்தம். இது யதார்த்தம். பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணுன்றது பொதுவாகவே உள்ளது. 20 வயசு பையனா இருந்தாலும் அம்மா அத்தாவை நல்லா பார்த்துக்கணும், 30 வயசுக்காரனும் பார்த்துக்கணும். நம்ம அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ 40 வயசு 50 வயசே இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? இந்த கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோர்ல 2 பேரோ 2 பேரில் ஒருவரோ முதுமையை எட்டிவிட்டால். அதை கரெக்டா அல்லாஹ் மென்ஷன் பண்றான். பொதுவா பெற்றோர்களை பாருங்கன்னு சொல்லல. நீங்க பெற்றோர்களை நல்லா கவனிச்சுதான் ஆகணும் எல்லாருமே, எல்லா வயசுலையுமே. ஆனா கரெக்டா குறிப்பிடுறான், முதுமையை அடைந்து விட்டால். 4 வாசகம் வருது. முதுமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் சீன்னு சொல்லாத. இந்த முதுமைக்கு அப்புறம் தான் அந்த சீங்கிற வாக்கியம் வருது குரான்ல. கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப், சீன்னு சொல்லாத, விரட்டாத. இங்க போ அங்க போ அப்படி உட்காரு, இந்த மாதிரி விரட்டாத. குல்லஹுமா கவுலன் கரீமா, அவ்வளவு வயசானவங்கள்ட்ட பேசும்போது சங்கையான வார்த்தை தான் பேசணும். பேசுற வார்த்தை சங்கையான வார்த்தையா பேசணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது. சட்டையை எடுத்து உதறும் போது தூசி தகப்பனார் மேலேயோ தாயார் மேலேயோ வயசானவங்க மேல தூசி பட்டுச்சுன்னா கூட நீ பதில் சொல்லணும்பாங்க. வயசு ஆக ஆக அவ்வளவு சங்கையான வார்த்தைகள் மட்டும்தான் பேச வேண்டும். கடைசி 4வது அல்லாஹ் சொல்றான், சீன்னு சொல்ல வேணாம், விரட்ட வேணாம், சங்கையான வார்த்தை பேசுங்க. அதுக்கப்புறம் சொல்றான், வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பூரா இரக்கத்தையும் அவங்கள்ட்ட காட்டிடு. உன்னுடைய இரக்கம் என்கிற கிருபை என்கிற இறக்கையை அவர்களுக்கு நீ விரித்து வை, நீ தாழ்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு ரஹ்மத்து செய்ய முடியுமோ அவ்வளவு ரஹ்மத்தோடு அணுகு. சும்மா தோணான்னு பேசாதீங்க ஆரம்பிக்கவே கூடாது. முதல்ல இந்த வார்த்தையே தப்பு. நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே அப்படிதான் இது பண்றோம். எப்ப பார்த்தாலும் புலம்புறீங்க, தோணாங்காதீங்க, சும்மா இருங்க, ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி எல்லாம் சொல்றோமா இல்லையா? மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் இந்த 4 உத்தரவையுமே முதல் வார்த்தை என்ன சொல்றான் தெரியுமா? பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பேண வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த தள்ளாடுற வயசுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் துவா செஞ்சாங்க? 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தா என்ன? அவங்க அந்த மாதிரி துவா செஞ்சிருக்கலாம்ல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நம்பர் சொல்லலை, எத்தனை வயசுன்னு அந்த ஃபிகர்லாம் சொல்லலை. மோசமான வயசு வரைக்கும் என்னையும் வைக்காத. இந்த 80 90 அப்படி இப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் தள்ளாட்டம், தடுமாற்றம், நினைவு பேதலிப்பல், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது, சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுறது, இதெல்லாம் உச்சகட்டமான தள்ளாடக்கூடிய வயசு. அது வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கல. இங்கே நல்லா ஒன்று கவனிக்கணும். ஆயுசு எவ்வளவு அதிகமானாலும் எல்லாமே தடுமாற்றம் வரும், நினைவுல மாற்றம் வரும். நினைவுல
சாப்பாடு குறையிறது மட்டுமல்ல, எல்லாமே குறையும், நினைவு மாறும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. நல்லடியார்கள், தொடர்ந்து குர்ஆனை ஓதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் நினைவு போகாது. எத்தனை வலிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள் 100 வயசை தாண்டி 120 130 வயசு கடைசி வரையும் நினைவெல்லாம் போகல. எல்லாத்துக்கும் எல்லாம் போகாது. ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுடைய பெரிய விரிவுரையாளர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். அவங்க சொல்றாங்க, குர்ஆன் ஓதும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்திருப்பவனுக்கு தள்ளாடுகிற முதுமை வந்தாலும் அவனுக்கு நினைவு போகாது. அவன் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு அல்லாஹ் வைக்க மாட்டான். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இருக்கிற வரையும் அவர் செல்ஃபா அவர் தன்னை பார்த்துக்குவார், மௌத்தாகிற வரையுமே. அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் திருமறை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிறாங்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் போது வயசு 103. எந்த தடுமாற்றமும் நினைவுல இல்லை, அபாரமான ஞாபக சக்தி இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூட பிறந்த அக்கா அவங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கரெக்டா வயசு மௌத்தாகும் போது 100. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வயசு 100. ஒரு பன்மா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கள்ல சில பேர்லாம், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வயசு, கரெக்டா 60 வருஷம் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் முஸ்லீம் ஆகல, காஃபிரா இருந்த நேரம். பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் 60 வருஷம். அல்லாஹ் அங்க 60 வருஷம் வாழ வச்சா, இங்க 60 வருஷம் வாழ வச்சா, மொத்தம் 120 வயசு. மௌத்தாகிற வரையும் எந்த தடுமாற்றமும், நினைவுல எந்த மாற்றங்களும் அவங்களுக்கெல்லாம் வரல. சஹாபாக்கள்லயே ஆக அதிகமா வாழ்ந்தவங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் ஃபாரிசியை பத்தி ஹதீஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சல்மான் எனது குடும்பம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டின் ஒரு மெம்பராக கருதப்பட்ட சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு 250 வயசு. வஃபாத் ஆகிற போது வயசு 250. இப்போ என்னன்னா, இந்த எந்த சஹாபிக்கும் நினைவு தடுமாற்றம் வரல, ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஊண்டிக்கிட்டு அதெல்லாம் ஏற்படலை, சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுற மாதிரி வரலை. யார் திருக்குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழுகிற வயசு வரைக்கும் அல்லாஹ் நல்லா வச்சிருவான். அது 70 80 100 150 எவ்வளவோ வாழுகிற வரைக்கும் நன்றாக வைத்து விடுவான். இதெல்லாம் என்னன்னா நம்முடைய மராஹில், நம்முடைய ஸ்டேஜுகள். எவ்வளவு ஆயுள் அதிகமா கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் தலைகீழ் மாற்றம் என்பது ஒரு கட்டத்துல அப்படியே ஆயுள் சில இதா போயிடும், கீழே வந்துருவோம், 2வது குழந்தை பருவத்துக்கு வந்துருவோம். சுருக்கமா இந்த ஆயத்து நம்மளை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? தயாராகிங்கன்னு சொல்லுவார். நம்மளை அறியாமையே நாம ஒரு கியூல நிக்கிறோம், நமக்கு தெரியல, ஆல்ரெடி ஒரு கியூல நின்றுட்டு இருக்கிறோம். வரிசையா அந்த கியூ போய்கிட்டே இருக்கிறாங்க, நாமளும் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ரூக்கு போற அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இந்த ரேஷன் கடையில அங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறப்ப தெரியும், திடீர்னு வரிசை விறுவிறுன்னு நகரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நகரும். சில நேரம் நகரவே நகராது. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ டாக்டர்கிட்ட சீட்டை டோக்கன் போட்டு உக்காந்துருப்போம், முன்னாடி பேஷண்ட் 3/4 மணி நேரமாக அவர் உள்ள கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும், கடுப்பாகி உட்காந்துருப்போம். சில நேரம் பார்த்தா 3 நிமிஷமா சருன்னு போயிடும். டபக்குன்னு 9வது 10வது டோக்கன் நம்ம வந்துடுவோம் வரிசையில். அந்த மவுத்து வரிசையில் நாம் ஆல்ரெடி எல்லாருமே நிற்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனால வரிசை குருன்னு போச்சு, கடன்னு போச்சு. போகிற போக்கு பார்த்தா எல்லாம் அடுத்த டோக்கன் நம்ம நம்பர் தான் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு முடிவில் இருந்தாங்க. அப்புறம் வரிசை ஸ்லோவாயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருமே அந்த வரிசையில் ஆல்ரெடி நிற்கிறோம். அல்லாஹ் இதை இந்த குர்ஆனுடைய அந்த வார்த்தை என்னதுமா, அஃபலா யஅகிலூன், அவங்க சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறேன். அதனால ரப்பை நோக்கி நகர வேண்டும். குறிப்பாக வாலிபத்துக்கு வந்துட்டா, அதிலும் குறிப்பாக 40 தொட்டுட்டா அதுக்கப்புறம் ஏறு வரிசை கிடையாது, இறங்கு வரிசை தான். 2 தான் இருக்கு நம்பர்ஸ்ல, ஏறு வரிசை 1, இறங்கு வரிசை 1. 40 வரையும் தான் ஏறு வரிசை, அதுக்கப்புறம் இறங்கு வரிசை. இறங்கு வரிசையில் செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் ரப்பை நோக்கி நகர வேண்டும்.
ரெண்டு வேளை ஆயுசு முழுக்க நாம செய்யணும். இன்னும் என்ன தெரியுமா, அப்பப்போ குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தௌபா அல்லாட்ட செஞ்சிடணும். எவ்வளோ பாவம் பண்ணணும் அதை பூரா சொல்லிடணும். யாருக்கும் தெரியாது நாம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு டேட் வரையும் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். எவ்வளவு தப்பா சம்பாதிச்சோம், எவ்வளோ என்னென்ன பண்ணோம், யார் யார்கிட்ட என்னென்ன நடந்தோம், யார் யாருக்கு நம்மளால தொந்தரவு, எல்லா லிஸ்ட்டும் தெரியும். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது பூராத்தையும் அல்லாட்ட சொல்லி தௌபா செஞ்சிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நுணக்கு சுபில் ஹல்களை தெரிய வர்றது என்னன்னா, எப்போ வேணாலும் அந்த வரிசையில போய் மௌத்தாகத்தான் போறோம். இந்த உலகத்துல எந்த இடத்துலையும் யாரும் கையேந்தி யாழ்லான்னு நம்ம பேரை சொல்லி அவன் பாதிக்கப்பட்டவனா துவா செய்யக்கூடாது. இவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு உலகத்துல நமக்கு எதிராய் எந்த கையும் அல்லாவை நோக்கி உயரக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் சரியா இருக்கணும்னு அர்த்தம். இந்த வரிசையில நிக்கிறவங்க மெயினாக இதை மட்டும் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தௌபாவை நோக்கி நகருதலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரிடத்திலும் நற்பெயரோடு நடப்பதும். ஏன்னா வரிசை எவ்வளவு வேகமா போகும்னு தெரியாது, எப்போ அது நாம முறை செல்லுவோம் என்று தெரியாது என்கிற போது அதைத்தான் அல்லாஹ் அஃபலா யாக்கிலூன் சிந்திக்க கூடாதான்னு கேட்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் சுய நினைவோடும் சுயமாக எல்லாவற்றையும் செய்யும் உடல் நலத்தோடும் அல்லாஹு தஆலா நல்ல அமல்களோடு கூடிய ஆயுளை நமக்கு தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பழனி